சிவா சொல்லுங்க. வர்றப்ப என் வீட்டுக்காரி ஃபோன் பண்ணா. சரி. அவ எங்கேயும் வெளியில போறாளாமா. உங்க வீட்டுக்காரி என் வீட்டுக்காரி எல்லாம் சேர்த்து வெளியில. அப்பா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லப்பா. பிரச்சனையே இல்லையா? பிரச்சனையே இல்லப்பா. எனக்கு பிரச்சனையே இப்பதான் ஸ்டார்டிங். எப்ப வெளியே போகணும்? பட்டாட்டா குழம்பாமா? பட்டாட்டா குழம்பு. அது என்னன்னு தெரியல கருமா. அது யூடியூப் பார்த்து வைங்க. அது உங்க ஃப்ரெண்ட் சிவாவை கேட்டுங்க அப்படின்னு சொல்லி எம்மோட் அடி சொன்னாங்க. சிவாவுக்கு எப்படிப்பா தெரியும்னு சொல்லி அதனால போடுற மாதிரி உள்ள வச்சுட்டு அது இல்ல. அது வீட்டுக்காரி வச்சு என் வீட்டுக்காரி சொல்லியிருக்காப்பே. என் வீட்டுக்காரருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறப்ப எனக்கு மோரெல்லாம் தெரியாது, குழந்தை மாதிரி இதை வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லிதான் கண்ட்ரோல் போட்டுதான் வந்து கண்டிஷன் போட்டுதான் கல்யாணம் முடிச்சு அப்படியாமா. அதனால வந்து எல்லா குழம்பும் வைக்க தெரியும் சொல்லிருக்கே வச்சு நீ தான் வச்சுட்டு இருக்கியாமா. எனக்கு தெரியாது மறைக்க வேண்டாம். உங்க வீட்டுல வந்து என் வீட்டுல சொல்லிட்டு அப்படியாமா. வைக்கிறேன். அதைத்தான்ப்பா உன்ன ஐடியா கேட்டு சொன்னாங்க. அந்த பட்டாட்டா குழம்பு வைக்கிறது எப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். பட்டாட்டா குழம்பு, பட்டாட்டா குழம்பு, வெங்காயம் எல்லா குழம்புக்கு தான் போடுவாங்க. வெங்காயம், மிளகாய், கடைசியெல்லாம் வண்டி இறக்கும் போது ஒரு நாள் குரண மரத்து போட்டு அவங்க வெளியில போயிட்டாங்க. சாப்பிடுறது எங்க நம்மளுக்கு இல்ல, அவங்க நம்மளுக்கு பேசிய கொடுறதுக்கு இங்க போட்டதே இல்ல. ஆமா, இது கல்யாணம் கல்யாணம் நாம பண்ணிட்டுங்கிறது இவ்வளையா நாம கட்டிட்டு வரோம். செஞ்சு பழக்கி விட்ட என்னமே தெரியாத செஞ்சு பழகி விட்டதான் பிரச்சனையே அங்கதான் இருக்குது. ஐயோ பட்டாட்டா குழம்பு வைக்கிறேன்னு சொல்லுவே சொல்ல மாட்டேங்க. பட்டாட்டா குழம்பு வச்சாதான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லினாலும் உனக்கு கவுரு குறைச்சு பட்டாட்டா குழம்பு வைக்கிறது எப்படி? பட்டாட்டா குழம்பா இப்ப சொல்லிட்டு போயிரு போறப்ப எனக்கு நான் போய் அந்த பட்டாட்டா குழம்பு வைக்கலா குடும்பம் ரெண்டா போயிடும். கட்டணமே